என்ன 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 விளக்கண்ண விளக்கம் போச்சா உயிர்? பாதுகாக்க வேண்டியது ஏங்க, பாதுகாக்க வேண்டிய விஜய் பத்தி பேசுறத விட்டு விட்டு எங்களை கட்சிக்கு எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பொதுக்கூட்டம் போட்டு அவன் பேச போறான், அவட பேசுங்க. ஒரே தீர்வு என்னன்னா ஒரே தீர்வு என்னன்னா இது சார், நாங்க ஏன் சார் பண்ணோம்? கட்சிக்காரன் என்ன புடுங்குறான்? அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவன் பொதுச் செயலாளர் அவங்க போய் பார்க்கணுமா இல்லையா? இப்போ இடம் கொடுத்தாங்க உங்களுக்கு, வீட்டுக்கு நீங்க குடி வீட்டை போய் பார்க்க மாட்டீங்க, நீங்க குடி போயிருக்கீங்க. சும்மா இருங்க. டிஜிபி என்ன சொன்னாரு? முதல் குற்றச்சாட்டு ஒரு சரியான இடத்தை கொடுத்திருந்தாங்க என்றால் இந்த 40 உயிர் போயிருக்காங்க சார். ஃபேக்ட் ஃபேக்ட். உங்க சேனல்லே போடுங்க, ஒரு தைரியம் இருந்தா போடுங்க. நீங்க டிஎம் சப்போர்ட் பேசி நீங்க உங்க சேனல்ல போடுங்க பாக்கலாம், நான் ஒத்துக்கிறேங்க. அப்ப நீங்க நியாயஸ்தரு நடுநிலையா அப்படி நட்பீங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி நீ போய் என்கொயரி பண்ணுமா, என்கொயரி பண்ணி அவங்கள தவறுன்னு சொல்லுமா, நான் ஆட்சியை விட்டு போயிடுறோமா நாம சொல்லுவாங்க. அவர் ஏதோ கமிஷன் சொல்லுறாரு, கமிஷன் வாங்கிருப்பாரு, அதான் பேசிருக்கிறாரு. அவங்க அதை தான் கேட்டாங்க, நான் அதை தான் கொடுத்தோம். இப்ப நாளைக்கு விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் நீங்க முதலமைச்சர்ல இருந்து போயிடுங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? நீங்க எல்லாத்துக்குமே தவறான கண்ணோட்டத்தோடய பாக்குறீங்க. நல்லது செய்யறோம், எங்களை ரொம்ப தார்கம்ப வச்சு குத்துறீங்க. இது நல்லது இல்ல ஐயா. மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் உள்ளபடியே அவர் மனதிலிருந்து அழுதுந்தார் அப்படின்னா அதை உண்மையாவே நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அது நாங்க மதிப்பு கொடுக்குறோம், உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஓகே, தானா வரும். ஆனா நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாமே சூழ்நிலை கருதி சூழ்நிலைக்கு ஏற்பதான் நடக்கும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லா காமன் பீப்புளை, அதாவது விஜய் கட்சியை சார்ந்தவங்க ட்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியும், ஆனா காமன் பீப்புள் ட்ரோல் பண்ணுறது தெரியும். வீட்டுல உட்காந்து சாதாரணமா உட்காந்து யாரும் ஓட்டு போடான்னு யோசிப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆளுக்கு போடுவான், எவன் நல்லா ஆட்சி பண்ணா. அந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னையா இப்படி நடிகை ஒண்ணு இல்லை. நான் இன்னைக்கு மதியம் ஒருத்தர் ஹோட்டல சாப்பிட போகும்போது ஜெனரலா ஒருத்தர் பார்த்து பேசும்போது என்னங்க இப்படி நடிக்கிறாங்க, இப்போ இவ்வளவு நாள் என்னங்க போனாங்க அழுவாம, இதுக்கு மட்டும் இப்படி அழுகுறாங்கன்னு கேக்குறாங்க. ஏங்க நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் தள்ளிட்டு இதுல இறக்குறாங்க. அது நான் பாக்கலங்க, பார்த்தா தான். இப்போ இருங்க, இல்ல இல்ல, இப்ப நீங்க இப்ப பாக்குறீங்க, பாக்கும்போது தடியடியா இப்ப நாங்க பாத்துட்டோம், அங்க அடிக்கிறாங்க, நாங்க பாத்துட்டோம். எதுக்காக இப்ப அவங்களும் சாட்சி. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கும் போது டிவியை பார்த்து கேட்பீங்களோ எதுக்கு அடிக்கிறாங்க? டிவி உங்களுக்கு பதில் சொல்லுமா? அங்க பாருங்க, அவன் வந்து சார் ஒரு காட்சியை பார்த்துட்டோம்னு சொல்லுவாங்க, செய்யாமல் காவல் காமனா அடிக்கிறாங்க சார். காமனாலாம் அடிக்கணும் சார், காமனா அடிச்சு மறியல் பண்ணாங்களா ரோட்ல? லூசாமா நீ? அத்தனை பேர் உட்காந்துட்டு மரத்து மேல ஏறி கீழே அப்ப இல்ல சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டத்தை கலைக்கும் போது அடிச்சு அனுப்புறாங்க. கூட்டத்தை அது தப்பு. கூட்டத்தை கலைக்கணும் எப்படி லத்தி சார்ஜி பண்ணு? உங்களுக்கு புரியுதா? விஜய் எல்லாம் போன பிறகு இப்படி துயரமான சம்பவம் நடந்த பிறகு அங்க யாருமே இருக்க போறது கிடையாது. எல்லாம் போனா போறாங்க, அதே அடி அடிக்கிறாங்க எல்லாருமே போட்டு. அடிக்கலங்க, அது பரம்ப காட்டின உடனே உங்களுக்கு அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு. போடா 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 போடான்னு பத்துறாங்க. இதுல என்ன இருக்கு? இது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வயசுல பெரியவரா இருக்கிறீங்க, இல்ல அந்த மாதிரி செஞ்சு காட்டவன கூட கேட்பேன், தவறாயிடும். ஓகேங்களா? நீங்க வேணா பாருங்க, அடி என்ன அடிக்கிறான்றான், அப்புறமேட்டு அடி உடையுது சார் கொச்சின்ற. சரி, அதெல்லாம் என்கொயரி கமிஷன் வருமா தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் பொறுத்துருங்க. நாளைக்கு அநேகமா 2 நாளையில கமிஷன் அறிக்கை வந்து. இப்போ என்ன தெரியுமா தம்பி, உண்மையில இந்த நான் சொல்றது, இந்த குழந்தைங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. 1000 கோடி கொடுத்தா கூட போன உயிர் திரும்பி வராது. அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமேலாவது தயவுசெய்து இந்த ஓடாம ஆட்டு மந்தை மாட்டு மந்தை மாதிரி ஓடாம கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் எல்லாம் ஒருத்தரை வந்து எல்லாருமே கட்டுப்படுத்த முடியாது. தன் சுய கட்டுப்பாடு வேணும். அவங்களாம் கட்டுப்படணும். அவரோட பேச்சு ரொம்ப திமிர் பேச்சு, மரியாதை இல்லாத பேச்சு. அப்புறம் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், கொச்ச வார்த்தை. எல்லா யூடியூப்ல வந்து பெண்களே ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. எல்லா பெண்களுக்குமே நீ அழகா இருக்க, ஐ லவ் யூ, யூ பியூட்டிஃபுல், இதெல்லாம் வந்து குறைச்சிக்கோ. இது வந்து அரசியலுக்கு அழகு இல்லை. இது வந்து ஏன்னா ஒரு
காம வெறியர்கள் செய்கிற வேலை. இதெல்லாம் வந்து அந்த பையனுக்கு திருத்திக்கணும். இதில் ஒரு சில பேர் நல்லா பேசுகிறாங்க, அது நாம் தமிழ்லேருந்து போன பிள்ளைங்க பேசுகிறாங்க. விஜய் கட்சிக்கு வந்தால் விஜயை தவிர ஒரு மசரும் தெரியல அவங்களுக்கு. விஜய் விஜய் போய் இன்னைக்கு என்ன பண்ணீங்க, எல்லாரும் இந்த ஆட்டம் போட்டு அநியாயம் பண்ணி இன்னைக்கு விஜய் வந்து நொந்து போய் உட்காந்துருக்காரு. பாவம் தம்பி, அது சம்பாதிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அரசியலுக்கு வா அரசியலுக்கு வா அரசியலுக்கு வான்னு இழுத்து வீட்டு வாசல இழுத்துட்டு வந்தாங்க இவங்க. இந்த இன்னைக்கு போய் உட்காந்துருக்க அந்த பிள்ளை. யாரால? விஜய் யாரா செருப்பார் அடிச்சுதா? விஜய் தடியடி பண்ணிச்சா? இல்லை விஜய் வந்து கரண்ட் கம்பத்தை பிடிச்சி இருக்க சொன்னிச்சா? இவங்களே பண்ணி அந்த பையனை தேவையில்லாமல் இழுத்து விட்டாங்க. இப்போ மனசுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் யோசிச்சு. இல்லை, போன வாரமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, திரு விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த கேள்வியை முன்வைக்கிறார். சார், நான் உங்ககிட்ட என்ன சார் கேட்டேன், என் மக்களை சந்திக்கிறதுக்கு, என் மக்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்த கொஞ்சம் பெருசான இடமா, நல்ல வசதியான இடமா பார்த்து, பெரிய இடமா பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன். ஐயோ இல்ல சார், இப்படி அநியாயம் பண்றீங்க சார். சார், உங்களோட எண்ணம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. பார்த்து உங்களோட எண்ணம் தான் என்ன 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 விளக்கண்ண விளக்கம் போச்சா உயிரு? பாதுகாக்க வேண்டியது ஏங்க, பாதுகாக்க வேண்டிய விஜய் பத்தி பேசுறத விட்டு விட்டு எங்களை கட்சிக்கு எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பொதுக்கூட்டம் போட்டு அவன் பேச அவட பேசுங்க. ஒரே தீர்வு என்னன்னா, இது ஒரே தீர்வு என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு ஆட்சி வந்து அதிமுக. அது எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க கூட்டத்தை செத்து போனா கோர்ட்ல நீதிமன்றம் சொன்னபடிதான் நடந்திருக்கும். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதுபடிதான் நடந்திருக்கு. முட்டுச்சந்தா இல்ல, சும்மா இருமா, என்னமோ நீ பார்த்த மாதிரி முட்டுச்சந்து. ஒரு மீடியா வந்து கவர்மெண்ட் மீடியா இருக்குல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்துல மீடியா இருக்கு, இருந்துச்சா ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டை காட்ட சொல்லுங்க, போட சொல்லுங்க மீடியாவுல. ஐயா, ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா, ஒரு கேளுங்க. அங்க ஒரு பெரிய ஏதோ ஒரு பேக்கரி சொன்னாங்க, டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல, ஏதோ ஒரு நல்ல பேக்கரி. அது அந்த பேக்கரிக்கு பக்கத்துல ஒரு பெரிய குழி இருந்திருக்கும். குழி வெட்டி வச்சிருக்காங்க. பேசிக்கா அதுதான் பிரச்சனையும். அதாவது இவங்க பின்னாடி போகும்போது, ஆம்புலன்ஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே வழி விடுவோம் சொல்லும் போது ஏற்கனவே ஃபுல் பேக்டு. அந்த ஸ்டாம்பேட் நடந்த காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் தள்ளி போகும்போது இந்த பக்கம் ஃபுல்லா ரோடு அகலமா, நான் சொல்ல தெரியுங்களா, 4 பக்கம் ரோடு வசதி இருந்ததுன்னா வழி விடும் போது அவன் பின்னாடி போவான். இங்க வந்து அவன் ஒதுங்கும் போது 2 பக்கமும் வழி இல்ல. இந்த பக்கம் தான் அந்த ஜென்செட் அந்த தகரெல்லாம் எதிரி குச்சாங்க உடைச்சிட்டு போனது ஒரு விஷயம். இப்போ 4 பக்கம் தான் அப்படி போவாங்க. போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழி பின்னாடி போய் விழுந்திருக்காங்க. அந்த ஒரு குழியில இருந்ததை மட்டும்தான் வந்து ஒரு 15-20 பேர் இறந்ததாக நம்ம வந்து தகவல் வந்திருக்கு. நிறைய பேர் பேசிருக்காங்க. ஒண்ணுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி நான் அந்த குழியை போய் பார்க்கல, ஒரு வேலை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குழி இருக்கும்போது அவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நாங்க ஏன் சார் பண்ணாம கட்சிக்காரன் என்ன புடுங்குறான்? அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவன் பொதுச் செயலாளர் அவங்க போய் பார்க்கணுமா இல்லையா? இப்போ இடம் கொடுத்தாங்க உங்களுக்கு, வீட்டுக்கு நீங்க குடி வீட்டை போய் பார்க்க மாட்டீங்க, நீங்களா குடி போயிருக்கீங்க. சும்மா இருங்க. உங்க டிஜிபி என்ன சொன்னாரு? உங்க டிஜிபி இதாவது உங்க டிஜியை பார்த்து கேட்கணும். போன போட்டு எல்லாத்தையும் பேசுறீங்களா, போன போடுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து அவங்க ஒரு லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு இடத்த கேட்டாங்க, அங்க பக்கத்துலயே ஏதோ ஒரு நதியோ ஏதோ ஒரு ஆறோ நதியோ சொன்னாரு, பக்கத்துல ஒரு கூவ ஆறு இருந்தது, அது பாதுகாப்பு இல்ல, எல்லாம் கூவத்துக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? குளிர் வர மாட்டானா? குளிர் வர மாட்டானா? சும்மா இருங்க சார், சார் அப்சர்வ் பண்ணிட்டு பேசுங்க. ஒரு அரசியல்வாதினா சும்மா உட்காந்து பேசக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, விஜய் கட்சிக்கிட்டே தவறு இருக்கு. உண்மை அவங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும். இவரெல்லாம் என்ன பண்ணாங்க, மார்டின்லாம் என்ன பண்ணாங்க, முதல்ல போய் ரவுண்ட்ஸ் பண்ணிருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா நாங்க இந்த வாதத்தை முன்வைக்கும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 3 பேர் மேலே தவறு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க சைலன்ஸ்ல தவறுகள் இருக்கு, அதை அவங்க சரி செஞ்சுக்கணும். சரிங்களா? நான் இல்லன்னு சொல்லல. சதி சதி சதி. ஆனா உங்க சைடு தவறே இல்லன்னு சொல்லாதீங்க சார். நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கு டிஎம்கேவே குறை சொல்றது வந்து கொஞ்சம் முழுக்க சொல்லவே இல்லையே. முழுக்க நம்ம என்ன சொன்னோம்? இப்ப நான் பேசின வகையில அரசு கவனிச்சிருக்கலாம். தமிழக அரசு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு. ஒரு சரியான இடத்தை கொடுத்திருந்தாங்க என்றால் இந்த 40 உயிர் போயிருக்காங்க சார்.
ஃபேக்ட் உலக முறை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்ட். ஏன்னா நான் சொல்றேன் ஓகேங்க, நான் வந்து பார்த்தா திமுக எதிராக பேசுறதா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படி ஒரு நரேட்டிவ் நீங்க செட் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, பேட்டி எடுத்திருப்பாங்க அந்த இடத்துல காமன் பீப்புள் எடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு இன்டர்வியூ தானே, நீங்க ரேங்கர் தானே, போங்க பைக் எடுத்துட்டு போங்க, நியாயமா போய் நான் கேட்டுவாங்க, பாத்துடலாம். உங்க சேனல்லயே போடுங்க, ஒரு தைரியம் இருந்ததுன்னா போடுங்க. நீங்க டிஎம் போட்டு பேசி நீங்க உங்க சேனல்ல போடுங்க பாக்கலாம், ஒத்துக்கிறேங்க. அப்ப நீங்க நியாயஸ்தரு நடுநிலையா அப்படியே நட்பீங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்போ போடுவீங்களா? துப்பு இருக்கா உங்களுக்கு? உங்க சேனல் துப்பு இருக்குதா? போடுங்க. கேக்குறாங்க பாருங்க, திமுக எடப்பாடி கேட்க முடியுமா? நான் அதுக்குதான் ஒரு கேள்வியை முன் வச்சேன். நாங்க என்ன சொல்றோம்னா, கேள்வியை முன்வைப்போம். முழுக்க அவங்களை நாங்க சொன்னோம், திமுக தான் முழுக்க காரணம் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னா, முதன்மை காரணம் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க இடம், நீங்க கொடுத்த இடம். இதுக்கு இவங்க வைக்கிற நொண்டி சாத்தினா 10,000 அவங்க நொட்டினாங்களா, இவங்க நொட்டினாங்களா எடுத்தேன். அறிவு இல்லை. நான் கேட்கறேன், நான் அதுதான் ஒரு கேள்வியை முன் வச்சேன். நான் உன்னை லூஸ் சொல்லுவேன், நீ என்ன பண்ணுவேன்? ஏய், யாரை பார்த்தா லூஸ் தானே கேட்பேன். ஆமா, நான் லூஸ் சொல்லிட்டு போவியா? பைத்தியமா நீ? அப்புறம் என்ன சினிமா டிக்கெட்டா இது 10,000 உள்ள கிரவுண்ட்ல அனுப்புறதுக்கு? 10,000 மக்கள் பொதுவெளி ஒருத்தவங்க வருவாங்க, கூட 10 பேர் வந்து என்ன பண்ண முடியும்? வராத ஒரு கேள்வி திரும்ப கேட்க மாட்டாங்களா போலீஸ் ஆபீசரே? இருங்க, கேள்வி கேட்க மாட்டாங்களா திரும்ப? நாங்க போன வாரம் நாகப்பட்டினத்துல பேசுறேன், திருவாரூர்ல பேசுறேன். அங்க ஒரு 50,000 பேர் 40,000 பேர் வந்துருக்கான். அது எப்ப பார்த்தாங்க? தோல் கொடுத்தா வர சார்ஜ் போடுறியா? அறிவில்ல. இங்க இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு, 40 அடி ரோடா. அவரால் சொல்றாரு 250 மீட்டருக்கு இவ்வளவு போலீஸ் போடுவோம், 500 மீட்டருக்கு இவ்வளவு போலீஸ் போடுவோம். அதெல்லாம் சூப்பரா பேசுவீங்கல்ல, வெரி குட், பாராட்டலாம். ஓகே, எல்லாம் கலந்து வச்சிருப்பீங்க, ஆப்வியஸ்லி எல்லாமே இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இது தெரியாதாமா? இந்த அளவுக்கு இதை நம்ம வந்து ஆதகமா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கேவலமான காரணத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க 10,000 விட்டாங்களா, இவங்க நம்பிட்டாங்களா, அதனால இது இடம் போதுன்னு சொன்னாங்களா, இவங்க எதுவுமே தெரியாதா? வாயில வந்து வச்சா கூட இவங்க ஒன்றும் பண்ண தெரியாது. சார், இப்ப இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சிபிஐ போனா நல்லதுதான். நல்லதுதான். அப்ப 4 பேர் ஜெயிலு போவான். அவன் எதுக்கு சிபிஐக்கு போகணும்னு சொல்றான்னு தெரியுமா? இது கிடப்புல போயிடணும். சிபிஐ எந்த வழக்கை உடனடியா முடிச்சு ரிசல்ட் கொடுத்துருக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு வழக்கு. சிபிஐக்கு போனா இப்ப என்னன்னா, இப்ப அது உங்க 4 பேர்த்து மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. கொஞ்சம் இருமா, 4 பேர்த்து மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இந்த எஃப்ஐஆருடைய அடிப்படையில அவங்க 4 பேரை கைது பண்ணணும். இப்ப அவங்க கொஞ்சம் தலைமறைவா இருக்காங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்கிறோம். சிபிஐக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ வந்து 30 வருஷம் ஆயிரும், 30-40 வருஷம் ஆயிரும். தனி நீதிபதி நியமிக்கிறது இருமா, பொள்ளாச்சி சமாச்சாரம் நடந்துச்சு, 18 வருஷம் கழிச்சுதான் ரிசல்ட் வந்திருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? ஆகையினால இதெல்லாம் இந்த சிபிஐ விஷயம், சிபிஐக்கு போனா அது தூங்கிரும், அவ்வளவுதான். அதுக்குதான் அவங்க சிபிஐ கேட்கறது. பயங்கரமான கேடி, அங்க இருக்க கேடி எல்லாம் யாரு? ஆளுங்கட்சியும் வந்து அழுத்தம் கொடுக்கல சிபிஐக்கு. சிபிஐக்கு நாங்க எதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம்? சிபிஐக்கு இந்த வழக்கு போனா என்னை பொறுத்த மட்டும் சந்தோஷம், தூங்கிரும். ஆனா இவங்க தப்பிச்சிருவானுங்க. இவங்க தப்பக்கூடாதுன்னு சொன்னா நம்ம ஒரு உண்மை கமிஷன் போட்டிருக்கோம், அவங்க ரிப்போர்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் குறுக்க பேசியே ஆகணும். இந்த ஒன் மேனு கின்மேன்னா பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்கு நான் ஒரு கேள்வியை முன் வச்சேன், அது உங்களுக்கு டேரியா பதில் சொல்றதுக்கு, நியாயமா பதில் சொல்றதுக்கு இருந்ததுன்னா பேசுங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 2026 நீங்க தான் ஆட்சிக்கு வரணும். யாராலும் அப்படிதான் நினைப்பாங்க, எந்த கட்சியும் அப்படிதான் நினைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஒரு கமிஷனர் அமைச்சிட்டு நீங்க அவங்கள கூப்பிட்டு, ஏமா நீ என்னவோ பாரு, நீங்க தானே அவங்க தானே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. என்னங்க இது? அவங்க தானே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி நீ போய் என்கொயரி பண்ணுமா, என்கொயரி பண்ணி அவங்கள தவறுன்னு சொல்லுமா, நான் ஆட்சியை விட்டு போயிடுறோமா நம்ம சொல்லுவாங்க. அவர் ஏதோ கமிஷன் சொல்லுறாரு, கமிஷன் வாங்கிருப்பாரு, அதான் பேசுறாரு. சரி, இப்ப தனி நீதிபதி அமைக்கிறது வந்து தவறு, சிபிஐக்கு மாற்றுங்க, உடனே வந்து வழக்க விசாரிக்க சொல்லுங்க அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமே இருக்கு. இப்ப வந்து எல்லா வேலையும் அடிப்படையான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குமா? காவல்துறை அதனுடைய கடமையை சரியாக செவ்வனே செய்யும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழக காவல்துறை சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஆகையினால இனிமே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு காலி இடத்துல அங்க போய் தான் அவங்களால தூங்க முடியலமா. திமுக காரணனால வந்து இவர் பிரச்சாரத்துக்கு போறதுனால கண்டினியூஸா வந்து பண்ணா மீடியாவும் ஃபுல்லா கவர் பண்றாங்க அவங்கள. அந்த 2 நாள் நீங்க பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்லாம்
இப்ப வீக்கெண்ட் எப்படி நம்ம வந்து பாத்தோம்னா இந்த பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தோமோ எல்லாமே பாருங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அடிக்கிறாங்க அவங்க. ஏன் இவரே உட்காந்து அதான் பாத்துட்டு இருக்காரு இங்க உட்காந்து. நான் பாத்துருக்கேன் என்ன பண்றாரு விஜய், ஏது பண்றாரு, உட்காடுறாரா, தலையை சொல்லிடுறாரா, கண்டென்ட் வேணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. அப்போ மொத்த தமிழ்நாடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல தான் வச்சு பாத்துட்டு இருக்கு. இவங்களால எப்படிதான் பொறுக்கும்? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூட புரியுங்க. இதுக்கு அரசியல் கத்துக்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும், 4 வாட்டி எம்எல்ஏ இருக்கணும், கவுன்சிலர் அவசியமே கிடையாதுங்க, பொது அறிவுங்க இது. அப்ப இந்த மாதிரி பேசும்போது கோடிக்கணக்கான பேர் டிவில பாக்குறான். என்னடா இது இவன் பெரிய குறைச்சலா இருக்கான்னு சொல்லிட்டு அழகா சீனா அப்படி அழகா முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒவ்வொரு எவ்வளவு செலவாகும், அங்க போன மாநாடு மாதிரி இடத்துக்கு ஒவ்வொரு மாநாடு எடுத்து சொல்லுவாங்க, வெளில அவுட்டர்ல போய் மாநாடு எடுத்துக்கோ, இங்க இருந்து வேணா போய் பாரு. அதே மாதிரி இன்னொன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, கரூர் அப்படின்ற போது நீங்க ஒரே பாயிண்ட் வைக்க கூடாது. அதுவும் ஒரு நியாயம் இருக்கு சரிங்களா. 4 பாயிண்ட் வைங்க. அவர் செஞ்ச தப்புதான், ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. நம்ம இப்ப பேசும்போது அப்படிதானே பேசுறோம், யாருக்கும் முட்டு நம்ம பேசல. அரசியலுக்கு புதுசு அரசியல் புரிதல் இல்ல. 75 வருஷம் ஆட்சி பண்ற இவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க அதான கேக்குறேன். அதாவது அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது எப்படி தெரியுமா சந்தர்ப்பம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒண்ணு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவைன்னா நான் அதை எடுத்துப்பேன், எனக்கு தேவைன்னா அதை நான் எடுத்துக்க மாட்டேன் இல்லையா. இப்போ அந்த 10,000 பேர் தான் வருவாங்கன்னு கொடுத்த லெட்டரை புடிச்சுக்கிட்டு அவங்க அதை தான் கேட்டாங்க, நாங்க அதை தான் கொடுத்தோம், அவங்க அதை தான் கேட்டாங்க, நான் அதை தான் கொடுத்தோம். இப்ப நாளைக்கு விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் நீங்க முதலமைச்சர்ல இருந்து போயிடுங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? உங்க முதல்வர் பதவியை குத்தி போயிடுவீங்களா? அப்புறம் அதுல மட்டும் வேற மாதிரி இருப்பீங்கல்ல. இல்ல சார், உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தாங்க வாக்களிச்சு எங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. நாளைக்கு இதே விஜய்க்கு மக்கள் வாக்களிச்சு வரட்டும், அன்னைக்கு அவருக்கு எங்க சார் நீங்க தான் உடமாடி சார் என்ன பண்றீங்க சார், நீங்க உங்களால முடியல சார். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியுடைய குருமூர்த்தி அவர்கள் கிட்ட 3 மணி நேரம் தொடர்ந்து பேசினதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எப்படி பாக்குறாங்கன்னா, இதுல இருந்து தெரியுது விஜய் அவர்கள் வந்து பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது உண்மைதாம்மா இல்ல, அதாவது இந்த செய்தியை பத்தி இந்த செய்தி நான் இன்னும் பார்க்கல, எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது இதை நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சரிங்களா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் திமுக சேர்ந்தவர், இவர் வந்து குருமூர்த்தி பேசுறது இல்லையா, இவர் போய் பார்க்க மாட்டாரா, ஜென்ரலா பேச மாட்டாரா? பேசுவாரு. இவர் அதிமுக சேர்ந்தவங்க பார்த்து பாத்தீங்க, இவர் சீமான மாமாமான்னு கூப்பிட்டு பேசுறது இல்லையா? பேசுறதுனாலதான் இப்போ உடனே வந்து அரசியல் பேசிட்டாங்க, பெருசா மாற்றத்தை ஏற்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அரசியல் அனுபவம், அதாவது ஒரு அனுபவம் உள்ள நபர்கள் அனுபவம் வந்து இந்த விஷயத்த பேசுறதுல என்னங்க இருக்கு? உங்களை மாதிரி அயோக்கிய உட்காந்து பேச சொல்றீங்களா? உங்க திமுக நல்ல உட்காந்து பேசுறதுக்கு இந்த சப்ஜெக்ட நீங்க தான் காலி பண்ணணும்னு பாக்குறேன் சரியா. அதான் அனுபவம் உள்ள மக்களை பார்த்து, அனுபவம் நல்லவர்களை 4 பேரை பார்த்துட்டு என்னங்க நடக்குதுங்க, என்ன காலி பண்ணணும்னு பாக்குறாங்க, சதி பண்றானுங்க, ஏமாறுறாங்க, செருப்படிக்கிறானுங்க. பாருங்க, அரசியல்னால வந்து 30 பேரை காவு வாங்கிட்டானுங்க, அவங்க ஆதரவை தெரிவிப்பாரு. ஏங்க சரி, நான் என்ன சொன்னா பிராக்டிகலா சொல்றேன்னா, விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்க, சொல்றாருங்க, நான் என்னங்க உங்ககிட்ட கேட்டேன், என் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம், பெரிய இடமா கொடுங்க, நெருக்கடி ஏற்படுதுங்க போன மீட்டிங்ல அவர் பேசுறாரு. உங்களோட எண்ணம் தான் என்னன்னு கேட்கிறாரு. 1000 அர்த்தம் இருக்கு. மக்கள்லாம் வந்து பார்க்கும் போது நெரிசலா ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காரு, இது பெரிய ஆபத்துல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடந்துதா? நான் என்ன கேட்கறேன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு நியாயமான பதில ரிசீவ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா 4 பேர் பார்க்கும் போது பரவாயில்லையா, இந்த மனுஷன் திமுகனாலும் உயிர் போகும்போது மனுஷன் மாதிரி பேசுறான், மத்தவங்க உயிரை வாங்குற மாதிரி பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. யாரு? இவர் தான் சொல்றேன். ஐயோ, யாருகிட்ட போய் கேக்குறீங்க நீங்க வேற. மேடம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த உடனே, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் மருத்துவமனையில போய் சந்திக்கல அப்படின்ற கேள்விகளுமே மக்கள் மத்தியிலுமே எழும்புது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு, மக்கள் வந்து இவ்வளோ நெருக்கமாக பழகலை, முதல் பார்க்குறாரு, ஒரு சம்பவம் நடந்துருது, எல்லாருக்கும் உள்ளதான், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும், ஒன்றும் புரியாது. ஆனால் இவ்வளோ பேர் இறக்கிறது 3 பேருன்னு சொன்னோடனே அவர் நிப்பாட்டிட்டார் பேச்சை. ஏன் நிப்பாட்டினார்னா, இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் இன்னும் அதிகமாகிடுமோ, அதனால் இப்போ நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினாலும் பக்கத்தில் இருந்தவங்க என்ன நீங்கள் கிளம்பிடுங்கண்ணா வேணாம், ஏன்னா அங்கே சூழ்நிலை சரியில்லைம்மா, தடியடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை அவருக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, ஏதோ நடக்க போகுது, இதை விட பெருசாக நடக்க போகுது. இவர் என்ன பண்ண, கரண்ட் இது மைக்கு ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை, என்னதான் பண்ணுவார்,
போயிட்டாரு. டென்ஷன்மா. இப்போ நம்மளுக்கே ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம், எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனா பேசவே மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன், கண்ணை பிடிச்சி உட்காந்துரும். அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒரு உட்காந்தாதான் அந்த மூளை வேலை செய்யும். மனுஷனுக்கு டென்ஷனு அது ரொம்ப ஒரு அனுபவசாலி இல்லைல்ல. உங்களை மாதிரி 60 வருஷம் 70 வருஷம் ஊர்தாலி அறுத்து இது நல்லா இருக்கு. அனுபவம். ஆமா, கல்யாணம் பண்ணி இல்ல நான் ஐயா நான் முச்சறேன். 75 வருஷமான அரசியல் சும்மா இல்ல நான் முச்சறேன். 4 மணி நேரம் கழிச்சு ஆமா சும்மா இரு. எங்க கொள்ளை அந்த கேள்வி அதெல்லாம் தெரியாதுல்ல அவருக்கு. அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஏன் அவங்க போல, ஏன் இவங்க அதாவது இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து ஏன் வந்து திமுக அப்ப போல அப்படின்னு நான் முன்வைக்க நினைச்சுக்காதீங்க. பட் இந்த உதாரணத்தை நான் சொல்லி தான் ஆகணும். என்னன்னு சொல்ல வரேன்னா, கள்ளக்குறிச்சி விஷயத்தை அகைன்னு எடுத்துக்கலாம். ஏன் அங்க யாருமே டேட்டா போய் பார்க்கல? ஒண்ணு, எவ்வளவு விஷயங்கள், இந்த கற்பழிப்பு, சின்ன பொண்ணு வந்து போக்சோ ஆக்ட்ல நம்ம எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், உயிர் வந்திருக்காங்க. 80 மூதாட்டியை வந்து கெடுத்துட்டாங்க. ஒருத்தன் வந்து ஹோமோசெக்சுவலா ஒரு சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா MP கனிமொழி அவங்களோட இது அதாவது அவங்களோட ஏரியா, அது பேசிக்கா அவங்க ஏரியாக்குள்ள வர ஒரு நிகழ்வு வந்து அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது வெளியில சொல்லவே முடியாதுங்க, அது ரொம்ப அபத்தமா இருக்கும். அத வந்து 2 நாள் தூக்கமே அதை நான் படிச்சுட்டு சரிங்களா. அந்த பையன் வந்து மாடியில கிடந்தான். அவங்க சொந்தக்காரனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளையே அவனை ஒரு மாதிரி அசிங்கமா இது பண்ணி இறந்து போயிட்டான். கனிமொழி அவங்க அங்க போவே இல்லை. 2 நாளுக்கு அப்புறம் தான் போறாங்க. அது கூட போலன்னு நினைக்கிறேன். அந்த உதய செய்தியும் கிடையாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் வைக்கல, அவங்க போகல, இவர் மாதிரி நான் பேச மாட்டேன். இவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டா அங்க 4 பேர் செத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த மாதிரி கேவலமா பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா என்னோட விஷயம் என்ன, பிராக்டிகலா யோசிங்க. அங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு எங்கேயுமே செருப்பு வந்து வீசப்படல. அந்த கூட்டத்துல செருப்பு வீசப்பட்டது. இவர் 1000 சொல்றாரு. உள்ள திமுக காரங்க வேற கட்சிக்காரங்க இருக்காங்க. சரிங்க, திமுக வேணாங்க, நம்ம நியூட்ரலாவே பேசுவாங்க. அதாவது டிவிக்கு இல்லாம எவ்வளவு ஒருத்தன் உள்ளதான் அப்படியே வச்சுக்கலாமா? ஏங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். எவ்வளவு ஒருத்தன் உள்ள இருக்கான், யாரோ இருக்காங்க. ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான். அதாவது பிளேட் எல்லாம் வச்சு கிழிச்சிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்கான். நான் சொல்லல, ஓகேவா? 2வது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட கட் பண்றாங்க, ஏதோ அப்நார்மலா இருக்கு. செந்தில் பாலாஜியை பத்தி பேசணும், ஆம்புலன்ஸ் வரிசையா வருது, அதுக்கு ஏதோ கதையை சொன்னாரு. சோ ஏதோ அப்நார்மலா இருக்கு, ஏதோ சம்பவம் நடக்க போகுது. சரியா? மயக்கம் போட்டு விழுறாங்கல்ல. இந்த சூழ்நிலையில திரு விஜய் அவர்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனார் அப்படின்னா என்ன ஆகும்? நீ பிராக்டிகலா பேசுவோங்க. கண்டிப்பா அங்கேயும் ஒரு கலவரம் இல்ல. 40 பேருன்றது 400 பேர் ஆகியிருப்பானுங்க. 400 பேர் ஆகியிருப்பானுங்க. உள்ளுக்குள்ள திமுக ஒரு 100 பேரை விட்டு அறா வெட்டுறா குத்துறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப தடுத்த வார்த்தை. அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. நான் வைக்கிறேன் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியை பத்தி பாடினாங்க, எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது, எப்படி செருப்பு வந்தது? ஏங்க வேற ஒரு நபர் வந்து அத்தனை விஜய் ரசிகர்கள் இருக்க கூட்டத்துல ஒரு திமுக காரன் போய் செருப்பா என்ன சொல்றேன், அவனை விட்டு வச்சிருப்பாங்களா? தம்பியும் பேசல, நானும் பேசல, உலகம் பேசுது. ஏங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துல எவனோ ஒருத்தன் திமுக காரன் செருப்பா விட்டு வீசுவான்னாக்கா என்ன விளையாட்டா? சும்மா அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, கவலையே படாதீங்க. அதெல்லாம் கேமரா இருக்குமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லா கேமராவையும் போலீஸ் எடுத்து போயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பையனை கூட்டு போய் அது அடிச்சு கஸ்டடியில வச்சு, அது கஸ்டடி கிடையாதுங்க, பிக்கப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கோர்ட்டு மாநகர கேள்வி தெரியுமா? ஏய் எங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்? இதை காமிக்கல, அதை மட்டும் ஏன் காமிக்கிற? எங்க சிசிடிவி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபுட்டேஜும் வந்தது. சென்சிட்டிவான ஒரு மேட்ரு, கஸ்டடி எடுத்தது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. அதுவாது வெளியில வரும். இதெல்லாம் வெளியிலேயே வராதுங்க. அப்பவே பிக்கப் பண்ணி போயிட்டாங்க எல்லா சிசிடிவி கேமராவையும். ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாம் போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. எப்படி வரும் கேமரால வெளியில? பிராக்டிகலா பேசுங்க, சும்மா லூஸ் மாதிரி பேசுறாங்க. ஏன் விஜய் எப்படிங்க போவாரு? எப்படிங்க போவாரு? ஏன்னா போனா நீ என்ன பண்ணு தெரியும். ஏங்க போனா சத்தியமா சொல்றாங்க ஐயா, இவர் உறுதியா உருவாக்கி இந்த வீடியோ பாக்குற மக்களுக்கு தெரியும் நான் சொம்படிக்கிறான்னு சொல்லிட்டு. இது இயல்புங்க, இது இயல்பு. இருமா கொஞ்சம் இருமா.
நான் என்ன சொல்றேன், அவர் நேராவே போக வேண்டாம். அவர் அங்க ஒரு ரூம்ல லாட்ஜ்ல தங்கிக்கிட்டு, இல்ல ஏர்போர்ட்ல கூட அங்க தங்கறதுக்கு வசதி இருக்கு, இங்க தங்கலாம். தங்கிக்கிட்டு மற்ற கட்சிக்காரவங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டு என்ன தலைவர் வந்தாலே அடிச்சு ஓட விட்டுருவீங்கன்னு சொல்றேன். அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர் வந்தா புளிஞ்சு காய போடுற மாதிரி அதுக்காக தான் நீங்க உடனே இங்க வந்து பங்களாக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறீங்களா? பாவங்க என்னங்க பண்ணுவாங்க? மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேப்பு, கொலை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா தைரியமா நிப்பாங்க. அரசியலுக்கு புதுசு ஓடிதான் ஒளிவாங்க. எங்களை மாதிரி சாமானியர்கள் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா உள்ள ஊடாசம் அமைச்சிருவீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த கையில ஒரு துப்பாக்கி, இந்த கையில ஒரு அருவா வச்சிருக்கீங்க, கன் பாலையில நிக்க வைக்கிறீங்க. நிக்க வைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேசுப்பா, உனக்கு என்ன பேசுப்பா, நீ உனக்கு எவ்வளவு உரிமை தெரியுமா, பேசுப்பா பேசு அப்படின்ற ஆட்கள் நீங்க. ஒரு பக்கம் வீச்சர்வா, ஒரு பக்கம் கன் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுப்பான்னு அந்த மாதிரி ஆட்கள் நீங்க. ஒரு நாள்ல காமிச்சு 2ல ஒரு தொடுன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஆட்கள் நீங்க. தட்டுல சோழ போடாம சாப்பிட்டுப்பான்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஆட்கள் நீங்க. பேசாதீங்க, டென்ஷன் ஆயிரும் பாத்துங்க. சார், இப்ப இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே சில நடிகைகள்லாம் வந்து விஜய் அவர்கள் கைது செய்யப்படணும், விஜய் அவர்கள் பக்கம் தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து திமுக தான் அவங்கள பேச வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழும்பி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏமா திமுகன்னு எல்லாத்துக்கும் எதை எடுத்தாலும் திமுகவை பழி போடாதீங்க. அவங்களுக்கு உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது. எனக்கே வந்து அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. 40 குழந்தைகள் இறந்த போது இறங்கும்போது கொண்டு போகாதீங்க. வந்து சோசியல் மீடியால பார்த்துதான் அவங்க கேட்ட கேள்விக்கு நடிகைகள் ட்வீட் போடுறாங்க. உங்களுக்கு பேர் தெரியுமா? யாருன்னு பேர் குறிப்பிட முடியுமா? ஒண்ணு ஓவியா, இன்னொன்னு சுசித்ரா. கரெக்டா? விளையாடுறாங்களா? எனக்கு தெரியலம்மா. எனக்கு இந்த 2 பேர் 3 பேர் வச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம யாரையுமே வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போகலாம். அது பெண்கள் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு எனக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஓவியா சுசித்ரா இதுக்கு முன்னாடி அவங்க போடுங்க யூடியூப்ல, ஓவியா அபவுட் ஓவியா லேட்டஸ்ட் ஓவியா வீடியோஸ் போடுங்க. ஓவியாவோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். சுசித்ராவோட வீடியோஸ் போடுங்க, சுசித்ரா டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ட்வீட் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாமா, அவங்க பத்தி நம்ம கமெண்ட் பண்ணலாமான்னு நம்ம பாத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்றதா ஒரு அசிங்கம். ஏதாவது இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றது அது கூட முத்துக்குடி வராது பாருங்க. எல்லாத்துக்கும் திமுக நாங்க வந்து யாரையும் நாங்க என்கேஜ் பண்ணல, நாங்க யாருக்கும் பண்ணல. கேக்குதுன்னு சொன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்பெல்லாம் வராத நடிகர்கள் இப்ப ஏன் வந்து நடிக்கிறாங்க? பாருமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. 40 பேர் இறந்தது வந்து எல்லாத்துக்கும் துக்கம் ஆன மாதிரி, அவங்க வீட்டுல துக்கம் அடைஞ்சது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி.